ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். பொருளாதாரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அப்படின்ற விசுவாசத்தை நம்ம அறிக்கையிட்டு வரோம். எவ்வளவு பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நம்முடைய மனசில் திருப்தி இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு மன நிறைவை தருவார் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதா, நம்மகிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம திருப்தியாக இருக்கிறது தான் சரியான தேவ பக்தி அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் சொல்லுகிறார். ஆகவே கண்களை மூடி இருப்பதில் நான் திருப்தி அடைவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, பல நேரங்களில் இல்லாததை நினச்சி நாங்கள் கவலைப்படுறோம்ப்பா. பல நேரங்களில் மற்றவங்களோட எங்களை ஒப்பிட்டு அவங்க எங்களை விட நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே அவர்களோடு ஒப்பிட்டு சோர்ந்து போகிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை நாங்கள் நினச்சி பார்த்து உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுத்ததில் நாங்கள் திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆகவே இந்த நாள் முதல் உள்ளதில் திருப்தி அடைவோம் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை நாங்கள் அந்த திருப்தியை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவதா, கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி நாம் அவசரப்படும் பொழுது தான் பொருளாதார சிக்கல்களை நம்ம சிக்கிக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே கண்களை மூடி நம்பிக்கையோடு நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த நேரம் வரும் வரை நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஏற்ற வேளையில் எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். அதுவரை உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். நீர் ஏற்ற வேளையில் உயர்த்தும் வரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பொறுமையாய் காத்திருப்போம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நிச்சயமாக ஏற்ற வேளையில் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிப்போம் என்று நாங்கள் இப்பொழுது ஒரு முறை கூட அறிக்கையிடுகிறோம். அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் நினச்சி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்லும் பொழுது நம்ம இன்னும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் 103வது சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். கண்களை மூடி அப்பாவுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி விசுவாச அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். கடந்த நாட்களில் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே நீர் செய்த நன்மைகளை மறவாமல் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மிடமிருந்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, நமக்குள்ள ஒரு மனநிறைவு வந்துடுச்சுன்னா நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க மாட்டோம். பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டோம். நமக்குள்ள ஒரு திருப்தி எப்பொழுதும் காணப்படும். ஆகவே கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு மகிமை செலுத்தி விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மன திருப்தியை கொடுப்பதினால் நாங்கள் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படாமல், கர்த்தாவே, எங்களுடைய மனசையும் மாம்சத்தையும் நாங்கள் அடக்கி ஆள நீர் எங்களுக்கு பலன் தருவீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம். தேவையில்லாததை வாங்கி கர்த்தாவே நாங்கள் கடனிலே சிக்கிக்கொள்ளாதபடி நீர் எங்களை பாதுகாப்பீர். பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வருவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு முறை கூட அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரை பொறுமையாய் காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, நம்ம இருக்கிறதுல மனநிறைவோடு இருப்பது ஒரு பக்கம் ஆசீர்வாதம்னாலும் கொடுப்பதிலையும் ஒரு மனநிறைவு இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் சொல்கிறாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே நம்ம சந்தோஷமாக கொடுக்கிற கரங்களாக நம்முடைய கரங்களை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம்.
ஆண்டவரே, எங்களிடத்தில் இருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், மனநிறைவு அடைகிறோம். அதே நேரத்திலே உமக்காக கொடுப்பதிலும் ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். விசனத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, மன உற்சாகமாக சந்தோஷமாக உமக்கு நாங்கள் கொடுப்போம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். உமக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு மன நிறைவை அளிப்பீர் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, நமக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நல்லது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குறைச்சல்கள் வரும் பொழுதும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாமா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். உயர்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் எனக்கு தெரியும்னு சொல்லி பவுல் சொல்கிறார். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும்போது, கேட்டதெல்லாம் கிடைக்கும்பொழுது சந்தோஷமாக இருப்பது போல சில நேரங்களில் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுதும் நெருக்கங்கள் வரும்பொழுதும் அதே மன நிறைவோடு உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் மன திருப்தியோடு மன ரம்யமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அப்படியே நடப்போம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். அந்த மன ரம்யத்தை நாங்கள் இப்பொழுது சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா, கடைசியா, பூமியில் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம திருப்தியாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பூமிக்கு அடுத்த காரியங்களை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். மேலான ஆசீர்வாதங்களுக்காக, நித்திய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம கவனத்தை நம்ம செலுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தான் கொலோசையரில் பவுல் சொல்கிறாரு, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் நாங்கள் திருப்தி அடையும் பொழுது அதன் பின்பு நாங்கள் மேலான ஆசீர்வாதங்களில் கவனத்தை செலுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கீழானவைகளே நினைச்சு நாங்கள் கவலைப்படாமல் மேலான ஆசீர்வாதங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதங்களை நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி விசுவாசித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, அந்த நித்திய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஏற்ற வேளையிலே இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய மனசில் ஒரு நிறைவு வந்துட்டா அது போல் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை எதுவும் இல்லை. இன்றைக்கி மனுஷனுக்கு திருப்தி கிடையாது. வேலையில், குடும்பத்தில், வருமானத்தில் திருப்தி இல்லாதனால தொடர்ந்து அவன் கவலைப்படுறான், வேதனைப்படுறான், ஓடிட்டே இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்திருக்கிறார். ஆகவே இல்லாததை நினச்சி கவலைப்படாமல் இனி கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நினச்சி சந்தோஷமாக அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வர்ற நாட்களில் நீங்கள் நினையாத உயரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லப்பட்ட விசுவாச அறிக்கையில் உங்கள் மனசை தொட்ட குறிப்பு எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவை தந்து ஆசீர்வதிப்பார். Thank you for watching this video. God bless you.